அனைவருக்கும் வணக்கம். கிராஃப் தியரி செகண்ட் யூனிட்ல ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். A graph G with at least 2 points is bipartite if and only if all its cycles are of even length. Bipartite graph அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வழக்கமாக நம்ம எப்போல்லாம் ஒரு கிராஃப்னு சொல்கிறோமோ அப்போ நமக்கு அங்கே என்ன இருக்குது, ஒரு வெர்டெக்ஸ் செட் ஒன்று இருக்குது, ஒரு லைன் செட் ஒன்று இருக்குது. இதில் விஎக்ஸ்னு இந்த புக்கில் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்டெக்ஸ் செட் வியை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், V1 V2 பிரிக்கிறோம். அப்போது லைன் எப்படி இருக்குன்னா, ஒரு பாயிண்ட் V1ல இருக்கணும், இன்னொரு பாயிண்ட் V1ல இருக்கணும். இது ரெண்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். எந்த லைன் எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்போ V1க்குள்ளேயே இருக்கிற இந்த V1 செட் இருக்குன்னா இதுக்குள்ளேயே இருக்கிற பாயிண்ட்ஸ்குள்ளே லைன் இருக்காது. அதே போல் V2 செட் இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸில் லைன் இருக்காது. நீங்கள் எந்த லைன் எடுத்தாலும் எப்படி இருக்கோ V1லேருந்து தான் V2க்கு போகிறோம். இப்படி தான் போகும் உங்களுக்கு லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பைபார்டேட் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம அது ஈவன் சைக்கிள் ஆஃப் ஈவன் லென்த்னு சொல்லணும். சைக்கிள் ஆஃப் ஈவன் லென்த்னா முதல்ல சைக்கிள்னா என்ன, எந்த புள்ளியில் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல அந்த கிராஃப் வந்து முடிகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பாத்து வரைய முடியும். V0ல ஆரம்பித்து ஒன்று பாத்து போகுதுன்னா ஆரம்பிக்கிற இடத்துலேயே முடிகிறதுக்கான ஒரு பாத்து கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதை தான் நம்ம சைக்கிள் நம்ம சொல்லுவோம். அதனோட லென்த் ஈவனாக இருக்கணும்னா ஈவன் லைன்ஸ் இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம முதல்ல என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா ஜின்றது வந்து பைபார்டேட் கிராஃப் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ பை த டெஃபினேஷன் ஆஃப் பைபார்டேட் கிராஃப் ஜியில் இருக்கிற வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பாயிண்ட் செட் வி வந்து ரெண்டாக பிரிக்கலாம். அது கேன் பி பார்ட்டிஷியன் இன்டு 2 சப்செட்ஸ் V1 and V2 such that every line joins a point of V1 to a point of V2. ஓகே, இப்போ நம்ம ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறோம். சைக்கிள் ஆஃப் லென்த் n எடுக்கிறோம். V0 V1 V2 எக்ஸெட்ரா Vn. அப்போ சைக்கிள்னு சொல்லும்போது ஆரம்பத்து இடத்துல முடியணும் இல்லையா, அப்போ Vn ஈக்குவல் டு V0ன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு கிராஃபாக அப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ V0 இருக்குன்னு வச்சு V0லேருந்து V1 நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் V1லேருந்து V2 கனெக்ட் பண்ணுறோம். இப்படி தான் போயிட்டே இருக்குது. ஓகே, அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின் போது தான் V0லேருந்து திருப்பி இங்கே முடியலன்னா அப்போ V0 ஈக்குவல் டு Vn இருக்குன்னு அர்த்தம். இதில் n எட்ஜஸ் இது எக்ஸெட்ரா போடும்போது n எட்ஜஸ் இருக்கிறதுனால n லைன்ஸ் இருக்கிறதுனால சைக்கிள் ஆஃப் லென்த் என்னன்னு சொல்கிறோம். இதில் எந்த வெர்டெக்ஸும் ரிப்பீட்டடாக இருக்காது. ஓகே, இப்போ நம்ம பைபார்டேட் கிராஃப் பிரகாரம் என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு செட்டாக பிரிக்கணும் வெர்டெக்ஸ் செட்டை. இப்போ V0லேருந்து V1க்கு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ V0 வந்து நான் எதில் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன், V1ல இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக இதில் இருக்குன்னா V2ல இருக்கணும். ரைட்டா, இப்போ V1லேருந்து V2க்கு நான் கனெக்ட் பண்ணுறேன்னா V1 எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், V2ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது எதில் இருக்கும், V1ல இருக்கும், இது 2ல இருக்கும், இது 1ல இருக்கும், மாறி மாறி போயிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, V0 வந்து V1ல இருக்குது, V1 வந்து V2ல இருக்குது, அப்போ V2 1ல இருக்கும், V3 2ல இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சீக்வன்ஸை பாருங்களேன், 0 2 இப்போ அடுத்தது 4. அப்போது எப்போ V1ல இருக்கும் அப்படின்னா அது ஈவனாக இருக்கும்போது. ஓகே, ஜென்ரலாக இதுதான் எழுதியிருக்கேன். Generally, in general, Vk belong to V1 if k is even. Vk belong to V2 if k is odd. Okay? Thus, இங்கே ஈவன் சொல்லியிருக்கிறதுனால எதெல்லாம் ஈவன் 2 4 6 எக்ஸெட்ரா அது V1ல இருக்குது. எதெல்லாம் ஆடு 1 2 3 5 இதெல்லாம் 2ல இருக்குது, அதெல்லாம் ஆட். ஓகேவா, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கோம், V0ல ஆரம்பிக்கிறோம். சைக்கிள்லாம் என்ன அர்த்தம், அந்த ஒரு பாத்து V0ல ஆரம்பிச்சு V0லேயே முடியணும். நம்ம முடிகிற இடம் என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ V0 ஈக்குவல் டு Vnன்னு அர்த்தம். அப்போ தான் சைக்கிளாக இருக்க முடியும். ஃபார் சைக்கிள் V0 ஈக்குவல் டு Vn. V0 எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், V1ல இருக்குன்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் அப்படி தான் நம்ம அசியூம் பண்ணுறோம். அப்போ Vn இதில் இருக்கும், V1ல இருக்கும். V1ல இருக்குதுனாலே அந்த சஃபிக்ஸ் என்னன்னு அர்த்தம், ஈவன் அர்த்தம். அப்போ எது இங்கே ஈவன், n இஸ் ஈவன். அப்போ n ஈவன்னா என்ன அர்த்தம், ஈவனில் நாட்டில் ஆரம்பித்து nல முடியுது. n இங்கே ஏதோ ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் கிடையாது. அப்போ n ஈவனாக இருந்தால் அந்த சைக்கிளோட லென்த் ஈவன் அர்த்தம். இங்கே ஈவன் வந்திருக்கு இல்லையா, ஸோ த சைக்கிள் ஹேஸ் ஈவன் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஈவன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கிறதுனால சைக்கிள் இஸ் ஆஃப் ஈவன் லென்த். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசம்ஷன் பைபார்டேட் கிராஃப்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற சைக்கிள் ஈவன் லென்த்தில் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ கான்வர்ஸ் பார்ட் என்ன அசியூம் பண்ணிக்கணும், ஜியில் கிராஃபில் இருக்கிற எல்லா சைக்கிள் நீங்கள் எந்த சைக்கிள் எடுத்தாலும் இஸ் ஆஃப் ஈவன் லென்த்னு எடுத்துக்கிட்டு நம்ம பைபார்டேட் கிராஃப்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். பார்க்கலாமா? Conversely, suppose all cycles in G are of even length. இதை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். கான்வர்ஸாக என்ன ப்ரூவ் பண்ணணும், G is bipartite. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே எல்லாம் கனெக்டட் கிராஃபாக எடுக்கிறோம். கனெக்டட் கிராஃப்னு சொல்லும்போது எல்லா வர்டிசஸும் சேர்த்து உங்களுக்கு கனெக்டடாக இருக்கணும். இல்லை தனித்தனியாக பிரிக்கிறதா இருக்குன்னா கனெக்டட் காம்போனன்ட்ஸாக நம்ம எடுக்கிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், G வந்து ஒரு கனெக்டட் கிராஃப்னு எடுத்து தான் நம்ம அசியூம் பண்ணிட்டு பண்ணுறோம்.
இப்போ v1 be a point in G. Gல இருக்கிற ஒரு வெர்டெக்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து v1 எடுத்துக்கிறோம். அப்போ பாயிண்ட்னாலே அந்த பாயிண்ட் செட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிராஃபில் பாயிண்ட் செட் தான் நம்ம வின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த v1ன்ற பாயிண்ட் எதில் இருக்குது, கேபிட்டல் வியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த v ஆக்சுவலாக நம்ம பைபார்டட் கிராஃப்னா இது ரெண்டா பிரியுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஒரு லைன் இருக்குன்னா v1ல ஒரு பாயிண்ட் இருக்கணும், v2ல ஒரு பாயிண்ட் இருக்கணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ முதல்ல நம்ம ரெண்டு வெர்டெக்ஸ் சப்செட் நம்ம எடுக்கணும் இல்லையா. அப்போ v1ன்ற சப்செட்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பாருங்க. ஃபார் ஆல் v belong to v, இது பாயிண்ட் v belong to v such that இந்த v எப்படி முதல்ல நம்ம என்ன எடுத்திருக்கோம், v1 வந்து vல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எந்த பாயிண்ட் வெர்டெக்ஸ் செட்ல இருக்க எந்த கலெக்ஷன்லாம் vல இருக்கணும் அப்படின்னா இந்த vக்கு v1க்குள்ள டிஸ்டன்ஸ் ஈவனா இருந்துச்சுன்னா அது v1 செட்ல போடுறோம். ஓகே, அதுவே v1க்கும் v1ல இருந்து எந்தெந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் ஆடா இருக்கோ அது v2ல போறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். v1 பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்லாம் டிஸ்டன்ஸ் ஈவனா இருக்கோ அந்த பாயிண்டோட கலெக்ஷன் எடுத்து போறது v1. v1ல இருந்து எந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆட் டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதோட கலெக்ஷன் எடுத்து போறது தான் v2. ஓகே, அப்போ இங்க ஈவன் டிஸ்டன்ஸ் இங்க ஆட் டிஸ்டன்ஸ் சொல்லும் போது நமக்கு என்ன தெரியுது, இது ரெண்டும் வந்து டிஸ்ஜாயிண்ட் சப்செட்ஸ். ஓகே, நான் எம்டி டிஸ்ஜாயிண்ட் சப்செட்ஸ். டிஸ்ஜாயின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இன்டர்செக்ஷன் வந்து எம்டின்னு அர்த்தம். ஓகே, அப்போ அந்த வியை தான் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். ஏன் நம்ம எந்த நம்பர் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்தா ஒன்றும் ஆடா இருக்கணும் இல்லை ஈவனா இருக்கணும். அப்போ ஆட் ஈவன் சேர்க்கும் போது மொத்த வெர்டெக்ஸ் செட்டுமே இதுக்குள்ள வந்துடும் இல்லையா. அப்போ v1 யூனியன் v2 பண்ணும்போது நம்ம அந்த வெர்டெக்ஸ் செட்டு கிடைச்சிது, பாயிண்ட் செட்டு கிடைச்சிருது. நான் எம்டின்றதால ஏன்னா ஈவனுக்கு ஆடுக்கு காமனான நம்பர் ஏதாவது இருக்கா என்ன, இல்லை இல்லையா. அப்போ இன்டர்செக்ஷன் வந்து எம்டி, இதை வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எவ்ரி எட்ஜஸ் ஆஃப் ஜி ஹேஸ், நம்ம ஒரு லைன் ஒரு எட்ஜ் வரைகிறோம் அப்படின்னா ஒரு எண்டு எங்கே இருக்கணும், v1ல இருக்கணும், இன்னொரு எண்டு எங்கே இருக்கணும், v2ல இருக்கணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். டு ப்ரூவ் எவ்ரி எட்ஜ் ஆஃப் ஜி இல்லை எவ்ரி லைன் ஆஃப் ஜி ஹேஸ் ஒன் எண்ட் இன் v1 அண்ட் அதர் எண்ட் இன் v2. இதே வேறு விதமாக சொல்கிறதா இருந்தால் நோ வெர்டிசஸ் ஆஃப் v1 ஆர் அட்ஜசன்ட். v1ல இருக்கிற ரெண்டு பாயிண்ட் எடுத்து பண்ணும்போது அது அட்ஜசண்ட்டாக இருக்காது, இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ரைட். இப்போ நம்ம இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, நோ டூ வெர்டிசஸ் ஆஃப் v1 ஆர் அட்ஜசன்ட். அப்போ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட் அஸ் டேக் டூ வெர்டிசஸ் ஆஃப் v1 ஆர் அட்ஜசன்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுதான் நான் என்ன எடுக்கிறேன் பாருங்க. சப்போஸ் டூ வெர்டிசஸ் uv இன் v1 ஆர் அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் போகுதுன்னு அர்த்தம். இந்த வரைஞ்சிருக்கு பாருங்க, uv இருக்குன்னா அதுக்கு பிட்வீனில் ஒரு எட்ஜ் இருக்குது, ஒரு லைன் இருக்குது. ஓகேவா, ரைட். இப்போ இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. யூவின்றது ஒரு பாயிண்ட்டு இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போது v1லேருந்து இந்த யூக்கு போகிற ஒரு ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம், அதனோட லென்த் எம்ன்னு சொல்கிறோம். அதே போல் v1லேருந்து விக்கு போகிற அந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் க்யூன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா, அப்போ பிக்கு நம்ம இப்படி கூட போகலாம், வி வழியாக போகலாம், அது எடுக்கல. நம்ம அந்த வி வழியாக போகாமல் போகிற ஒரு பார்த்து தான் நம்ம எடுத்திருக்கோம். லெட் பி பி த ஷார்ட்டஸ்ட் v1 to u path of length m, இதனோட லென்த் mன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் v1லேருந்து விக்கு போகிற இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தோட லென்த்தை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், n எடுத்திருக்கோம். ஓகே, இதில் எதுவும் நமக்கு இப்போ ஒரு பாத்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த v1லேருந்து இப்படி போகணும்னா எந்த வெர்டிசஸும் நமக்கு ரிப்பீட்டடாக கிடையாது இல்லையா. ரைட், அது அப்படியே இருக்கட்டும். இந்த uv எங்கே இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம், v1 செட்டு சப்செட் v1ல இருக்குது. சப்செட் v1னா என்னென்னு பாருங்கள், என்னவா டிஃபைன் பண்ணியிருக்கோம், அது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஈவனாக இருக்கும். கரெக்டா, அப்போது இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், v1 uன்னு எடுத்திருக்கோம். u எங்கே இருக்குது, v1 செட்டில் இருக்குது. இது ஸ்மால் v1, இது ஆக்சுவலாக v1ன்றது வந்து ஆக்சுவலாக கேபிட்டல் v செட்டில் இருக்கிறது. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும், ஈவனாக இருக்கும். ஏன், இந்த uன்ற பாயிண்ட் வந்து v1ல இருக்குது. ஓகே, அதே போல் வீன்ற பாயிண்ட், இந்த ஸ்மால் வீன்ற இந்த வெர்டெக்ஸும் எங்கே இருக்குது, v1ல இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம m என்னன்னு சொல்கிறோம்ல, சைக்கிளோட லென்த் m என்னன்னு சொல்கிறோம்ல, அது ரெண்டு கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், நமக்கு ஈவனாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு பாத்து எடுத்துருக்கோம் இல்லையா, பீன்ற ஒரு பாத்து எடுத்திருக்கோம், கியூன்ற ஒரு பாத்து எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்துக்கு இருக்கிற இந்த காமனாக இருக்கிற இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், u1, இந்த ஒரு காமன் பாயிண்ட். லெட் u1 பி த last common point of the path p and q. Okay, then v1 u1 path, v1லிருந்து இந்த u1க்கு போகிற இந்த பாத் எது வழியாக இருக்குது, along p-ஆ இருக்குது. ஓகே, அப்புறம் v1லேருந்து u1க்கு போகிற பாத் இதுவும் பாருங்க, இந்த பக்கம் v1லேருந்து u1 போகிற பாத் q வழியாகவும் இருக்குது, p வழியாகவும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த pன்ற பாத்தை வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் தான் சொல்கிறோம், qன்ற பாத்தை ஷார்ட்டஸ்ட் பாத் தான் சொல்கிறோம். அப்போ இது ரெண்டுமே ஷார்ட்டஸ்ட் பாத்துனா ரெண்டுத்தோட லென்த் என்னவா இருக்கணும், சேம் லென்த்தாக தானே இருக்கணும், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, u1 வந்து u1 be the common point of the
paths P and Q. Then V1 U1 the path along P and V1 U1 path along Q. The V1 U1 வந்து P வழியாவும் போற பாத் இருக்கு, Q வழியாவும் போற பாத் இருக்கு. ஓகேவா? are both shortest path and hence have the same length. அந்த length நம்ம என்னன்னு சொல்றோம்? R ன்னு நம்ம சொல்றோம். R ன்னு எடுத்துக்கிறோம். Okay? Now the path U1 U. இங்க பாருங்க. U1ல இருந்து U. இதுதான் P வழியா போற பாத் இருக்கு இல்லையா? U1ல இருந்து U போற பாத்து. அப்புறம் UVல இருந்து இந்த லைன். அப்புறம் Vல இருந்து U1. ஓகேவா? இது என்ன பண்ணுது? நமக்கு ஒரு சைக்கிளை ஃபார்ம் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, இது பாருங்க. U1ல இருந்து U போறோம். இது எது வழியா இருக்கு? இந்த பாத் P வழியா போறது. U1ல இருந்து Uக்கு போற பாத் அலாங் P-ஆ இருக்கு. ஒரு லைன் UV-ஆ இருக்கு. Vல இருந்து U1 வர்றது. ஓகே, இந்த Vல இருந்து U1 வர்றது எது வழியா இருக்கு? Qல போறது. ஏன்னா நம்ம இந்த இதுதான் நம்ம Qல போறதுன்னு எடுத்திருக்கோம். V வழியா போறது வந்து Q. ஓகே, அப்ப U1ல இருந்து Uக்கு போற பாத் அலாங் P-ஆ இருக்கு. UVன்ற ஒரு லைனா இருக்கு. Vல இருந்து U1க்கு போற பாத் எதுல இருக்கு? Qல இருக்கு. இந்த எழுதி இருக்குமா? அது ஃபார்ம் ஏ சைக்கிள். ஏன்னா நமக்கு என்ன பண்றோம்? U1லயே ஆரம்பிச்சு U1லயே முடியுது. U1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். U1ல இருந்து Uக்கு போறோம். இந்த பாத்து Pல இருக்கு. Uல இருந்து Vக்கு போற ஒரு எட்ஜ் இருக்கு. அப்புறம் Vல இருந்து U1க்கு வர இது Q வழியா போகுது. U1லயே ஆரம்பிச்சு U1லயே முடிறோம். எந்த வர்டெக்ஸுக்கு ரிப்பீட் ஆகல. அப்ப அது ஒரு சைக்கிளை ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அப்ப U1 Uன்னு சொல்லும்போது அதோட பாத்து என்னவா இருக்கும்? ஜென்ரலா P பாத்தோட லென்த் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? Pல இருக்க ஷார்டஸ்ட் பாத்தோட லென்த் நம்ம M-ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அது அப்ப U1 Uன்னு சொல்லும்போது அதுல இருந்தாலும் நம்ம இது கழிச்சு எடுத்திருக்கோம். U1ல இருந்து U ஃபுல்லா பார்த்து இங்க V1ல இருந்து ஆரம்பிக்கும் போது Uன்னு சொல்றோம். அப்ப இந்த ஷார்டஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம Rன்னு எடுத்திருக்கோம். V1ல இருந்து U1க்கு போறது R. V1ல இருந்து Uக்கு போறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? Mன்னு எடுத்திருக்கோம். அப்ப U1ல இருந்து Uக்கு போற லென்த் என்னவா இருக்க முடியும்? M-R இருக்கும். கரெக்டா? அதே போல V1ல இருந்து Vக்கு போற இந்த ஷார்டஸ்ட் லென்த் தான் நம்ம Nன்னு எடுத்திருக்கோம். ஓகே, V1ல இருந்து U1க்கு போறது அகைன் R. அப்போ நம்ம U1ல இருந்து Vக்கு போற இந்த லென்த் என்னவா இருக்கும்? N-R இருக்கும். இப்படிதான் நம்ம எழுதுறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ U1ல இருந்து Uக்கு போறதோட லென்த் M-R இருக்கும். லைன் UVனா அதோட லென்த் 1-ஆ இருக்கும். Vல இருந்து U1க்கு போற லென்த் வந்து N-R இருக்கும். ஓகே, அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? M plus N minus R னா minus 2R plus 1. MN பத்தி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? UV V1ல இருக்கிறதுனால MN கண்டிப்பா ஈவன் சொல்லிட்டோம். M-உம் ஈவன், N-உம் ஈவன், மல்டிபிள் ஆஃப் 2 இருந்தாலும் அதுவும் ஈவன். அப்ப இது அடிஷன் சப்ராக்ஷன் இது மூணுமே ஈவனா? ஈவன் பிளஸ் 1னா ஆட். அப்ப என்ன வருது? நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சைக்கிளோட லென்த் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இஸ் ஆஃப் ஆட்னு வருது. which is a contradiction. ஏன் கான்ட்ரடிக்ஷன்? நம்ம அசியூம் பண்ணதே ஆல் சைக்கிள்ஸ் இன் G ஆர் ஆஃப் ஈவன் லென்த் தான் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கு ஏன் ஆட் லென்த் வந்திருக்கு? ஏன்னா நம்ம UVன்ற 2 பாயிண்ட் V1லயே இருக்கு. அது அட்ஜசன்ட் நம்ம எடுத்திருக்கோம். இது அட்ஜசன்ட் எடுத்ததால தான் நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப Uவும் Vயும் belong to V1 or not adjacent. அப்படின்னா என்ன அர்த்தம்? No two vertices in V1 are adjacent. சிமிலர்லி இதே போல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்? No two vertices of V2 are adjacent நம்ம சொல்லலாம். இங்க ஈவன் வந்த மாதிரி அங்க V2ல இருந்துச்சுன்னா லென்த் வந்து M ஆடு N ஆடு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது ரெண்டும் ஆட் பிளஸ் ஆடு நம்ம ஆட் பண்ணா ஈவன் வரும். ஈவன் பிளஸ் 1னா ஜென்ரலா ஆட் வந்துடும். அதே போல நம்ம சொல்லலாம். Similarly மட்டும் எழுதுனா போதும். Similarly we can prove that no two vertices of V2 are adjacent. Hence இது ரெண்டும் adjacent. V1ல இருக்கிற எந்த பாயிண்ட்ஸும் adjacent கிடையாது. V2ல இருக்கிற எந்த பாயிண்ட்டும் adjacent கிடையாது. அப்போ ஒரு லைன் எப்படி இருக்கும்? ஒரு லைன்ல ஒரு பாயிண்ட் கண்டிப்பா ஒரு எண்ட் V1ல இருந்துச்சுன்னா இன்னொரு எண்ட் V2ல தான் இருக்கணும். அப்படி இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? இந்த V1 V2ன்ற இந்த செட்டை வந்து இஸ் a bipartition of G ன்னு சொல்றோம். அப்ப Gன்ற கிராஃபுக்கு என்ன பேரு? bipartite கிராஃப். ப்ரூவ் பண்ணிட்டோமா? அவ்வளவுதான். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.